பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நீ மறுபடியும் நீ என்கிட்ட வந்தனா உன் பழைய பாவமான வாழ்க்கையை மன்னிச்சு நான் உனக்கு விடுதலை தரேன், உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரப்போறமா, நீ என்கிட்ட வான்னு சொல்லி நீங்க ஏசப்பா உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏசப்பா விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கலாங்க. நீங்க ஏதோ ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க, அந்த காரியத்தின் மூலியமா நீங்க ஏசப்பாவுடைய அன்பை இழந்துட்டு நீங்க ரொம்ப தூரத்துல இருப்பீங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, உங்க வாசற்படியில உங்க இருதயத்தோட வாசல்ல நின்னுட்டு உங்க அன்புக்காக காத்துன்னு இருக்காரம்மா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா இளையகுமாரன் பாத்தீங்கன்னா அப்பா விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். தூரம் போனா கூட அப்பா கிட்ட திரும்பி வரும்போது அப்பா அன்போட அணைச்சு கொண்டாருங்க. இன்னைக்கும் நம்ம ஏசப்பா விட்டு நீங்க ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஏசப்பா கிட்ட திரும்ப வந்தீங்கன்னா உங்களை அன்போட ஏசப்பா அணைச்சு பாருங்க. இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க உங்களை வேண்டான்னு சொல்லலாம், ஆனா ஏசப்பா எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையும் நீங்க வேண்டும்னு மட்டும்தான் சொல்றாரு. அவர் உங்களை பயன்படுத்தணும் விரும்புறாருங்க. எத்தனையோ பேர் என் வீடு தள்ளிவிட்டு போறாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா? ஏசப்பா உங்க மேல ஏதோ ஒரு சித்த வச்சிருக்காருங்க, அது சீக்கிரத்துல நடக்க போதுங்க. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு அமீன் போட்டுக்கோங்க. இதே போல வைக்கிற வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. Amen.